ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோயம்புத்தூர் குசைன். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு சிக்கன் செமி கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த சாந்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவாங்க அம்மா. அந்த ரெசிபி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் அரைச்சி வச்சுக்கோங்க. முதல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. இது ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் எண்ணெய் இருக்கும். காஞ்சோன்னு கடுகு, கடுகு போட்டு நல்லா பொரியட்டும் விட்டுருங்க. அது பொரியாமல் இருந்தால் ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். நல்லா பொரிய விட்டுருங்க. அப்புறம் கருவேப்பிலை, 2 வரமிளகா, அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம். எப்படின்னா சின்ன சைஸாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க, இல்லை நல்லா பெரிய சைஸாக இருந்தால் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப சிவப்பாக வதக்கணும்னு இல்லை, லைட்டாக அந்த ஒரு லைட் பிங்க்கில் வரும் பார்த்தீங்களா, ட்ரான்ஸ்லூஷன் கலர், அந்த கலர் வரைக்கும் வதக்குங்க. அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஆப்பிள் தக்காளி இல்லை பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்க, உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நல்லா இருந்தால் கமெண்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்குள்ளே நம்ம மசாலாலாம் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இது குழந்தைங்களுக்கு பண்ணுற மாதிரி, குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தக்காளி இந்தளவுக்கு வதங்கணுன்னா நம்ம எடுத்த பொடியெல்லாம் போட்டுருங்க. இந்த பொடியளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரியவங்க நல்ல டீசெண்டான காரத்தில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப காரமும் இருக்காது, அது மாதிரி ரொம்ப அப்படியே மைல்டாகவும் இருக்காது, மீடியம் கரெக்டான காரம் இருக்கும். குழந்தைங்க இருக்கிறப்ப நீங்கள் பண்ணுறப்ப கம்மியாக பண்ணிக்கோங்க. காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இதில் விட கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. ரொம்ப அப்படியே கருக விட்டுற வேண்டாம். லைட்டாக ஒரே ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டிட்டு சிக்கன் போட்டுருங்க. இதுக்கு முன்னாடியே இந்த சிக்கனில் கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு கலந்து வச்சுட்டோம். இப்போ அந்த சிக்கன் எடுத்து போட்டுடணும். போட்டுட்டு ஒரே ஒரு ஃப்ரை மட்டும் கொடுத்துட்டு இதுக்கு தேவையான உப்பும் தண்ணியும் போட்டு வேக விட்டுறணும். சிக்கனுக்கு தேவையானதை நான் முன்னாடியே போட்டுட்டேன். இப்போ இந்த இதுக்கு தேவையான உப்பு மட்டும் கலந்துக்கிறேன். சிக்கன் 90% வெந்ததுக்கப்புறமா 3 டீஸ்பூன் தேங்காய் கிரேவியாக அரைச்சி அதில் சேர்த்திட்டோம். இந்த அளவு பார்த்திங்கன்னா 400 கிராம் சிக்கனுக்கு தண்ணி ஊற்றி மீதி 10% வேக வச்சிடணுங்க. கிரேவியாக வேணுங்கிறவங்க கிரேவியாக இறக்கிக்கலாம். கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் இறக்குனிங்கன்னா கிரேவி மாதிரி இருக்கும். இதுவே கொஞ்சம் சுண்டை வச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்குனிங்கன்னா செமி கிரேவி மாதிரி இருக்கும். ரெண்டுமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்ங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.